கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளின் கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் 10:9 வாசிக்கும் பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளம் புறம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்து இந்த உண்மையை மக்களுக்கு தெளிவாக காட்டியுள்ளார். எத்தனையோ வாசல்கள் உண்டு, அதில் நானும் ஒரு வாசல் என்று சொல்லவில்லை. அவர் நானே வாசல், நான் மட்டுமே வாசல், நானே உங்களுக்கு ரட்சிப்பின் வாசல், நானே இளைப்பாறுதல் தரும் வாசல், நானே விடுதலை பண்ணும் வாசல், நானே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் வாசல், நானே உங்களுக்கு நம்பிக்கையின் வாசல், கிருபையின் வாசல், பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடியதான வாசல் என்று சொல்லி அவரே வாசல் என்று சொல்லி அவர் நமக்கு ஆணித்தரமாக சொல்லி இருப்பதை நாம் வாசிக்கிறோம். பிசாசானவன் பற்பல அலங்காரமான வாசல்களை காட்டி ஜனங்களை ஏமாற்றி அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நானே வாசல் என்று சொன்னதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். சகல ஆசீர்வாதங்களையும் நான் மேலே சொல்லப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் அவர் நமக்கு கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். உள்ளம் புறம்பும் நமக்கு நல்ல ஒரு மேய்ச்சலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.